வணக்கம், நான் உங்கள் கோடங்கி. துரை செந்தில்குமார் இயக்கத்தில் சூரி, சசிகுமார், சமுத்திரக்கனி, உன்னி முகுந்தன் இந்த மாதிரி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கிற படம் கருடன். இந்த படம் வருவதற்கு முன்பாக பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, சசிகுமார் மீதானையோ இல்லை சமுத்திரக்கனி மீதான எதிர்பார்ப்புலாம் இல்லைங்க, சூரி மீதான எதிர்பார்ப்பு. ஏன்னா சூரி சமீபத்திய கதையினுடைய நாயகனாக நடித்த பல படங்கள், அதாவது விடுதலையாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடித்த படமாக இருக்கட்டும், இது எல்லாமே அவருக்கு ஒரு பெரிய இம்பாக்டை உருவாக்கி கொடுத்துருச்சு. ஆனால் அதை விட மிக பிரமாதமாக கருடனில் அவருடைய அந்த கேரக்டரைசேஷன், அவருடைய ரோல் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதற்காக பயங்கரமாக மெனக்கிட்டு இருக்காரு. சூரி இதற்கு முன்னாடி பார்த்த சூரி மாதிரி இருக்க மாட்டார், ரொம்ப வித்தியாசமான சூரியை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்லாம் பயங்கர பில்டப்லாம் கொடுத்துருந்தாங்க. கருடனில் அவர் பண்ண அந்த அந்த ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், அவர் அந்த டீசர் ட்ரெய்லராக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் சூரிக்கு ஒரு பெரிய வெயிட்டேஜ் இருக்கிற மாதிரியே தோணுச்சு. இதெல்லாம் அந்த எதிர்பார்ப்புகள் பிஃபோர் ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த எதிர்பார்ப்புகள்லாம் படத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த படம் தொடங்கி நீங்கள் ஆரம்பித்து போகும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு இது ஒரு அழுத்தமான ஒரு கதையை சொல்ல போகிறாங்க, அதில் சூரி நிச்சயமாக ஒரு பெரிய ட்ராவல் பண்ணுவார் நமக்கு ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு. அதுக்கேற்ற கொஞ்சம் கூட குறையாமல் சூரியனுடைய நடிப்பும் சூரியனுடைய கேரக்டரைசேஷனும் அவ்வளவு பிரமாதமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி என்னடா கதை, அதுக்கு முன்னாடி இவ்வளோ பேசுகிறமே யோசிக்கிறீங்களா? கதை ரொம்ப பழைய கதை தாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தாங்க. கதை ஒன்லைன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அனாதையாக இருக்கிற ஒரு கேரக்டரை நம்ம வடிவுக்கரசி அவங்க ஒரு கோயில், ஒரு பெரிய கிராமத்தில் மிக பழமையான ஒரு கோயிலை நிர்வகிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பேரன் இருக்கான். அந்த பேரன் சூரிய ஏதோ ஒரு இடத்துல சின்ன வயசுல பார்த்து கூட்டு வந்துடுவான் வீட்டுக்கு. அனாதையாக இருந்தவனை வீட்டுக்கு கூட்டு வளர்ப்பான். ரெண்டு பேரையுமே வடிவுக்கரசி தான் வளர்ப்பாங்க. அந்த கோயிலுக்கு ஒரு புராதனமான கோயில், அதுக்கு ஒரு பெரிய சொத்து ஒன்று இருக்கும். அந்த கோயிலுக்கு எவ்வளவு நகைகள் இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குன்றதே வெளியே தெரியாமல் இருக்கும். அந்த சொத்து ஒன்று சென்னையில் இருக்கும். அதற்கான எல்லா டாக்குமெண்ட்டும் அந்த கோயிலுடைய கருவறைக்குள்ள, அது பேங்க் லாக்கருக்குள்ள ஒளிச்சு வச்சிருப்பாங்க, அதை பத்திரமா வச்சிருப்பாங்க. இந்த விஷயத்தை ஒரு அமைச்சர் கண்டுபிடிப்பார். அமைச்சரோடு சேர்ந்து மைம்கோபி, அவர் வில்லன், அமைச்சர் ஆர் உதயகுமார். இந்த டீம் என்ன பண்ணுன்னா, அந்த இடத்த எப்படியாவது சென்னையில் பல 100 கோடிக்கு அதிபதியாக இருக்கிற அந்த இடத்த ஆட்டையை போட்டுணும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதற்கு அந்த பட்டயம் வேணும், வெள்ளக்காரன் கொடுத்த பட்டயம், அது இருந்தால் தான் இந்த சொத்தை நம்ம நமக்கு சாதகமாக மாற்றிக்க முடியும்னு பிளான் போடுவாங்க. இதற்கு யாரை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால், அங்கே அப்படி பயன்படுத்தவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். காரணம் என்னன்னா, அந்த கோயிலில் ட்ரஸ்டியாக இருக்கிறது, கோயிலுடைய நிர்வாகத்தை பார்த்துக்கிறது வடிவுக்கரசி. அவருக்கு தூண் மாதிரி இருக்கிறது அவங்களுடைய பேரனாக இருக்கிற உன்னி முகுந்தன். அப்புறம் இன்னொரு கேரக்டர் சசிகுமார். இந்த ரெண்டு பேரும் மிஞ்சி அங்கே யாருமே எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இவர்களை எப்படிடா பிரித்து விட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதற்காக நியமிக்கப்பட்டு ஒரு ஆஃபீஸரை அனுப்பி விடுறாங்க, போலீஸ் ஆஃபீஸரை. அவர் யாருன்னா சமுத்திரக்கனி. அவர் நேர்மையாளராக இருப்பார். ஆனால் அமைச்சர் சொன்னதை வேற வழி இல்லாமல் அங்கே போய் அவர் என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணணுமோ அதை போய் செய்ய போவார். அதன் பிற்பாடு அந்த பட்டயம் இவங்களுக்கு கிடைச்சிதா, மைம்கோபி போய் அதை எப்படி எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் தகுடு திட்டங்கள் பண்ணுறாரு, எப்படி உன்னி முகுந்தன் உன்னி முகுந்தனுக்கும் சசிகுமாருக்கும் அவ்வளோ பாண்டிங் இருக்கும், இணை பிரியாத நண்பர்கள், பயங்கரமாக தொழிலில் ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க, என்ன வந்தாலும் அவங்களை பிரிக்கவே முடியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி இந்த நட்பு கடையில் மைம்கோபியோட தகுடு தத்தங்கள் போய் வேலை செய்து அந்த பட்டயத்தை எப்படி எடுக்கிறதுக்கு சூரி எந்த விதத்தில் பயன்படுறாரு, சூரி என்னவா வராரு, ஏன்னா அவர் அனாதையாக வளர்க்கப்படுறவர், அவருக்கு எப்படி முக்கியத்துவம் கிடைக்குது, அந்த பட்டயத்தை யார் எடுத்து யார்கிட்ட கொடுக்குறாங்க, பட்டயத்தினால் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, கடைசியில் அந்த பட்டயம் அமைச்சர் கையில் போய் கிடைச்சதா கிடைக்கலையா, சசிகுமாருக்கு என்ன ஆச்சு, உன்னி முகுந்தனுக்கு என்ன ஆச்சு, ஆர் உதயகுமார் என்ன பண்ணாரு, அமைச்சராக இருக்கிறவருடைய செயல்பாடுகள் என்னவா இருந்துச்சு, கடைசியில் மைம்கோபிக்கு என்ன நடக்குது, வடிவுக்கரசி, இவங்க எல்லாரையும் அவங்க ஒரு பெரிய அந்த ஒரு நாட்டாமை மாதிரி இருந்துச்சுக்கல, பெண் நாட்டாமை மாதிரி இருக்கிற வடிவுக்கரசியோட நிலைமை என்ன ஆகுது, இப்படின்னு பல பேருக்கு பல விஷயங்களை சொல்லி ஒரு வித்தியாசமான கிராமத்து அழுத்தமான கதையை ரொம்ப வயலன்ஸ் அதிகமாக வச்சு, ரத்தம், வெட்டு, குத்து, சண்டை, பரபரன்னு வச்சு படத்தை கொண்டு போயிருக்காரு இயக்குனர் துரை. என்ன விஷயம் அப்படின்னா, இதில் முழுக்க சசிகுமார் கேரக்டரை விட, நம்ம உன்னி முகுந்தனுடைய கேரக்டரை விட, மைம்கோபி கேரக்டரை விட நம்ம சூரியனுடைய கதாபாத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இடம், இந்த பட்டயம், கிராமத்து திருவிழா, பேங்க் லாக்கரில் இருக்கிற பட்டயத்தை எடுக்கிறது, அதை எப்படி கைப்பற்றுறாங்க, என்ன நடக்குது, இவ்வளோதாங்க. ஆனால் இது ஒரு பெரிய ஒரு ட்ராமாவா, கிராமத்து ட்ராமாவா ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போனதில் இவ்வளவு வயலன்ஸ் தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி மட்டும்தான் எல்லார் மனசுலையும் எழுமே தவிர, ஆனால் இந்த கதைக்கு இந்த கதாபாத்திரங்களுடைய தேர்வு அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அந்த ஸ்வேதா சசிகுமாரோடைய மனைவியா ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க, ஏற்கனவே பல படங்கள் நடிச்சிருக்கிறாங்க.
பட் ஸ்வேதாக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான அழுத்தமான ஒரு கதை, கேரக்டர் செஷனில் அவங்க அப்படியே வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு கதாபாத்திரம். சசிகுமாரை விட ஒரு படி அதிகமாக ஸ்வேதாக்கு நடிப்பதற்கான வாய்ப்பும் ஸ்கோப்பும் கொடுத்துருக்காங்க. அதை விட அவங்க எல்லாரும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி நம்ம சூரியனுடைய நடிப்பு. சூரிய வந்து இந்த மாதிரி கேரக்டர்ல யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு அப்பாவித்தனமான ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு வழக்கமாக ஒரு டைலாக் சொல்லுவாங்க, மனிதர்களை விட நாய்களுக்கு விசுவாசம் ஜாஸ்தி, நாய்கள் விசுவாசத்தை மிஞ்சிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த டைலாக் மாதிரியே சொல்லி அந்த நாயை விட அதிக விசுவாசம் உள்ளவன் தான் நான் அப்படின்ற மாதிரி சூரி வந்து அவ்வளோ விசுவாசமாக தன்னை வந்து அனாதையாக இருந்து கூட்டு வந்து சின்ன வயசுலேருந்து வளர்த்த வடிவுக்கரசனுடைய பேரனாக இருக்கிற உன்னிமுகுந்தன் கிட்ட அவ்வளவு பாசமாக இருப்பான். அவனை சும்மா போய் யாராவது சண்டைக்கு போனால் கூட இவன் போய் அவங்கள அடிக்கிற அளவுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கிற கேரக்டர். கடைசியில் அவனாலே அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றதுலாம் ரொம்ப டேரிங்கான ஒரு விஷயம்தான். திரைக்கதை கதை வந்து ரொம்ப சாதாரண கதை தாங்க, சின்ன கதை தான். ஒரு கோயில் பட்டயத்தை திருடுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க, கோயிலுடைய சொத்தை திருடுறதுக்கு முயற்சி, நிறைய கதைகள் பார்த்துட்டு வந்த மாதிரி. நகையை திருடுவானுங்க, கோயில் சொத்தை ஆட்டையை போடுவாங்க, இடங்களை வளைச்சி போடுவாங்க. நிறைய கதைகள் பல்வேறு பரிணாமங்களில் பல பேர் படம் எடுத்திருக்காங்க. ஆனால் இதில் வந்து அதில் வித்தியாசமான ஒரு விஷயத்தை எடுத்து அதற்கு ஒரு சாதாரண ஒரு கேரக்டர், சாமானியனா எங்கேயோ இருந்த அனாதை ஒருத்தன் வந்து திடீர்னு உருவாக்கி வந்து எவ்வளோ தூரம் பெருசாக நடக்கிறான், பெருசாக மாறுறான் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து சினிமாவே லாஜிக் பார்க்கக்கூடாதுன்றனால தான் பல லாஜிக் ஓட்டைகள் இருந்தால் கூட அந்த லாஜிக் ஓட்டைகள் எல்லாம் தூக்கி சுமக்கிற மாதிரி, அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி, அதெல்லாம் மறைச்சி தள்ளுற மாதிரி அந்த ஆக்ஷனில் சூரியோட அந்த மெனக்கெடுதல், அதற்காக சூரிய நம்ம பாராட்டலாம். ஏன்னா ஒரு காமெடியான அறிமுகமாகி ஒரு சின்ன சின்ன கேரக்டரில் வந்து அதுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு குணச்சித்திர நடிகருடைய வேஷத்தை போட்டு அப்புறம் படிப்படியாக வளர்ந்து தனக்கான ஒரு பெரிய அடையாளத்தை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு கதையே தாங்கக்கூடிய லெவலில் தன்னை வந்து வளர்த்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய அந்த ஆளுமைக்காக சூரிக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டை நம்ம கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு கதாபாத்திரம் இருக்குன்னு ஒரு காமெடியாக வந்து வாழ்நாள் முழுக்க காமெடியாக நடிச்சுட்டு போயிடுற ஆட்கள்லாம் உண்டு. அதெல்லாம் தாண்டி என்னாலையும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர், நான் வந்து இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இதை விட இன்னொரு இடத்துக்கு தர முடியும், என்னாலையும் இந்த அவுட்புட் தர முடியும்னு வந்து கொடுத்துருக்காரு இல்லையா. இது நிச்சயமாகவே வந்து இயக்குனருடைய பார்வையில் நிச்சயமா சூரிய நல்லாவே வேலை வாங்கியிருக்காருன்னு சொல்லலாம். இவர் ஏற்கனவே பல படங்கள் எடுத்திருந்தாலும் அதில் எல்லா இடத்துலையும் நாட்டு நல்லா எடுப்பார், ஆனால் ஸ்க்ரீன் பிளேல கோட்டை விட்டுருவார் நம்ம துரை செந்தில். ஆனால் இந்த படத்தில் வந்து நல்ல நாட்டை எடுத்திருக்காரு, ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அங்கே எங்கே கோட்டை விட்டுருக்காரு அப்படின்னா அந்த வயலன்ஸ் அதிகமாக இருக்குது. இவ்வளோ வயலன்ஸ் இங்கே தேவையில்லை, ரத்தம் தெறிக்குது பயங்கரமாக. இது வந்து இந்த குழந்தைகளோடு போய் பார்க்குறவங்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு இடத்துல வந்து சசிகுமாருக்கும் உன்னிமுகுந்தனுக்கும் பெரிய வார் நடக்கும் இந்த பட்டயம் சம்பந்தமாகவே. அதுக்கு முன்னாடியே சில உண்மைகள் தெரிஞ்சிடும் சசிகுமாருக்கு. அந்த இடத்துல குழந்தையை தூக்கிட்டு போயிருப்பார் சசிகுமார், தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு போயிருப்பார். ஏன்டா குழந்தையை தூக்கிட்டு வந்தேன்னா, இல்லை நான் குடிக்கக்கூடாதுன்றதுக்காக குழந்தைய வந்து பாதுகாப்பாக அனுப்பிச்சு விட்ருக்காங்கன்னு. ஆனால் நன்றாக நமக்கு வந்து முதல் காட்சி பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு, இந்த காட்சிக்கு அப்புறம் சசிகுமாருடைய நிலைமை ரொம்ப கஷ்டம், சசிகுமாருக்கு ஏதோ நடக்க போகுது அப்படின்னு. அது மாதிரி சூழ்நிலையில குழந்தைய தூக்கிட்டு யாராவது வருவாங்களா? அப்படி என்னடா திரைக்கதைனா, அந்த திரைக்கதையில் அங்கே ஒரு பெரிய ஓட்டம் இருக்கு. ஆனால் அது வந்து அதோடைய செயல்பாடுகள் மூலமா அந்த குழந்தைய வாண்டடா அள வச்சுட்டே இருக்காங்க, ரொம்ப பயங்கரமா ஆக்வர்டா இருக்கு அந்த காட்சிகள்லாம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸை தாண்டி இந்த படம் வந்து நிச்சயமா ஒரு பிஎன்சி கேட்டகரி, ஏ கிளாஸ் ஆடியன்ஸ் வந்து இது பெருசாக விரும்புவாங்களான்னு தெரியல. பட் பிஎன்சி கிராமத்தில் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு வெறியோட நிச்சயமாக இருப்பாங்க. அதுவும் கிராம திருவிழா, காப்பு கட்டிட்டாலே உள்ளூர் ஆட்கள் வெளியே போகக்கூடாது, உள்ளே வரக்கூடாது, உள்ளே இருக்கிறவங்க வெளியே போகக்கூடாதுன்னு பல கட்டுப்பாடுகள் போடுவாங்க. நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். இன்னைக்கும் வந்து அந்த மாதிரி வந்து கட்டுக்கோப்பாக நடக்கிற நிறைய கிராமங்களில் திருவிழாக்கள் ஃபேமஸாக நடக்கிற விஷயங்கள் உண்டு. அந்த மாதிரி தான் இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து திரைக்கதையை விட இந்த திரைக்கதை பலமாக கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல பாடல்களை மிஞ்சுற மாதிரி பின்னணி இசை வந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய பின்னணி இசை ரொம்பவே படத்துக்கு பயங்கரம் பலம் சேர்த்துருக்கு. பல இடங்களில் பின்னணி இசை தான் நம்மளை நகர்த்தி கொண்டு போகுது. சாதாரண காட்சிகள் தான், ரொம்ப சாதாரண நடந்து போகிற மாதிரி, வண்டியில் போகிற மாதிரி, தூக்கிட்டு போகிற மாதிரி, நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை எல்லாம் தாண்டி இந்த பின்னணி இசை பயங்கரமாக பலம் சேர்க்குது. பாடல்களில் பெரிய விஷயங்கள் நம்ம சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, ஆனால் ஒளிப்பதிவு ரொம்ப பிரமாதம். அதை விட எடிட்டர் கொஞ்சம் கத்திரி அங்கங்கே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவர் கத்திரிக்கோள் அங்கங்கே நீட்டியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வந்திருக்கும். ஷார்ப் பண்ணியிருந்தாருன்னா படம் வந்து ரொம்ப பேசப்படும் படமாக மாறி இருக்கும். இப்படி இருந்தாலும் சூரியனுடைய அந்த ஸ்கோர் எடுக்கிற விஷயங்களுக்காக நிச்சயமாக சூரிக்கு ஒரு பெரிய மைல்கல்ல அந்த மைல் ஸ்டோனாக இந்த படம் வந்து கருடன் அவருக்கு அமையும்ன்றதுல மாற்று கருத்தில். சூரியனுடைய பேரா ஒரு கேரக்டர் வந்திருக்காங்க, அந்த கேரக்டர் ரேவதி அவங்க வந்து ரொம்ப அழகாக அவங்களுக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ
பல இடங்கள் அவங்க பேசுகிற வசனங்கள்லாம் அவ்வளோ நச்சுன்னு இருக்கு. ஸோ அவர்களுக்கும் நல்ல எதிர்காலம் தமிழ் சினிமாவில் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஸ்வேதாவை பற்றி பேசியிருக்கோம். ஒட்டுமொத்தமாக இந்த கருடன் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருந்தாலும் அங்கங்கே லாஜிக் ஓட்டைகள்னால சின்ன சின்ன நெகட்டிவ்ஸும் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பேக்டான ஒரு ஆக்ஷன் பேக்டு படத்தை பார்க்கணும் ரசிக்கணும்னு ஆசைப்படுற ரசிகர்களுக்கு கருடன் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு என்டர்டைனிங் ட்ரீட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த வயலன்ஸை மட்டும் வருங்காலங்களில் அவர் வந்து துரை செந்தில் குறைச்சிக்கிட்டாருன்னா அவர் ஒரு நல்ல இயக்குனர் வரிசையில் அவருக்கும் ஒரு இடம் கிடைக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி பண்ண கோடியாக இருக்கட்டும், முன்னாடி பண்ண எதிர்நீச்சல் மட்டும்தான் அவருக்கு பெரிய பேரை பெற்று தந்துச்சு. அதுக்கப்புறம் பண்ண படங்களில் ஒரு பெரிய பேர், அவர் பட்டாசெல்லாம் ஒன்று பெருசெல்லாம் போகலை. ஆனாலும் அதையெல்லாம் உடைச்சி எதிர்நீச்சல் கிடைத்த அந்த பெரிய பேர் மாதிரியே இந்த கருடனுக்கும் அவருக்கு மிகப்பெரிய பேர் கிடைக்கும். சமுத்திரக்கனி சொல்லவே தேவையில்லைங்க. அவர் சின்ன கேரக்டர் நடிச்சா கூட மனசுல நிற்கிற மாதிரி நிற்பாரு. அவர் கரெக்டா போலீஸ்க்கான ஆப்டான மனிதராக இருக்காரு, நேர்மையா இருக்காரு. ஃபைனலாக அவர் வந்து அவர் பண்ணுறது தான் பயங்கர ட்விஸ்ட்டுங்க. அது நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் படம் போய் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒட்டுமொத்தமாக நடித்த எல்லாருக்கும் அவர்கள் கேரக்டரை கரெக்டாக முடிவு பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நீளம் அவ்வளோதானே தவிர மற்றபடி படம் வந்து என்டர்டைனிங்காக தான் இருக்குது. பட் இந்த படத்தை தியேட்டரில் பார்த்தீங்கன்னா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மற்றபடி அது வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்ன்றத நான் சொல்லிட்டேன். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நல்லது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம். வணக்கம்.